ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நேற்று தான் எடுத்தது. புதன்கிழமை ஈவினிங் டு நைட் ரொட்டீன் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. தம்பி வந்து பார்த்திங்கன்னா தூங்கிட்டு இருந்தான். சரி, எனக்கும் பாப்பாவுக்கும் தூக்க வரல, என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தோம். சரி, இவளுக்கு புக்கு வாங்கி கிட்டத்தட்ட 2 months பக்கமாகவே ஆக போகுது. இப்போ என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூலில் கொடுத்த பேக் அப்படியே எடுத்து வெளியில் வச்சு பார்த்துட்டு இருந்தேன். புக்குக்கு கவர் பண்ணுறக்கு கவரும் அவங்களே கொடுத்துட்டாங்க. பென்சில் பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. வித் ஷார்ப்னர் எரேசரோடையே வந்து பார்த்திங்கன்னா 2 பாக்ஸ் இருக்குது. ஒவ்வொரு பாக்ஸுமே 10 பென்சில்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ரையான்ஸ் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. ஸ்கூலுக்கு சேர்த்தியாச்சு, இனி ஸ்கூலுக்கு எப்படி போய் படிப்பா அப்படிங்கிறத தெரியல. கூடவே வந்து பார்த்திங்கன்னா க்ளூ, அதுக்கப்புறம் டைரி, ட்ராயிங் புக்கு, ஒர்க் புக்கு, கிளாஸ் புக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொடுத்துருந்தாங்க. யூனிஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்குமே இன்னும் ரெடி ஆகலை. ரெடி பண்ணிவிட்டு கூப்பிட்றேன்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்களும் விட்டுட்டோம். பேக் வந்து ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, ஓகே, அவங்க கொடுக்குறப்ப கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து விட்டாச்சு. இது எல்லாமே எடுத்து கவர் போடணும். ஃபஸ்ட்டு என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு தான் பார்த்துட்டு இருந்தோம். ஏபிசிடி எல்லாம் வந்து நான் சொல்ல பாப்பாவும் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிகிட்டு இருந்தா, அம்மா என்ன இதெல்லாம் படிக்கணுமா அப்படின்னு கேட்டால், அம்மா தங்க நீங்கள் ஸ்கூலுக்கு போக ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, படித்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி பாப்பா கிட்ட வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் வீட்டில் எழுதுறதுக்காக ஒரு நோட் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. கூடவே வந்து பார்த்திங்கன்னா டைரி, இதில் தான் வந்து மெயின் எல்லா விஷயமுமே இருக்குது. எப்பப்போ லீவு, எப்பப்போ என்னென்ன ட்ரெஸ், கலர் ட்ரெஸ் போடணும், பேக் இருக்குது, இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே மென்ஷன் பண்ணியே கொடுத்துருந்தாங்க. இதெல்லாம் வந்து நான் இது வரைக்கும் இந்த புக்ஸ் எல்லாமே வந்து நான் எடுத்து பார்த்ததே இல்லை. இப்போ தான் எடுத்து பார்த்ததும் செம ஷாக் ஆகிட்டேன்னு சொல்லலாம். எப்போ லீவுன்னு எல்லாமே பார்த்திங்கன்னா ஹாலிடேக்கு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் நோ பேக் டேன்னெலாம் போட்டிருந்தாங்க. ஸ்கூலுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேக் எடுத்துகிட்டு வர வேண்டியது இல்லைன்னெல்லாம் போட்டிருந்தாங்க. என்னடா இது இப்படியெல்லாம் இருக்குமா, எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, பரவாயில்லையே ஸ்கூல் அப்படின்னு சொல்லி பாப்பா கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அம்மா லீவ் எல்லாம் இருக்கா, நான் லீவ் எல்லாம் போட மாட்டேன், ஸ்கூலுக்கு டெய்லியும் போயிடுவோம்மா அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பாப்பா சொல்லிட்டு இருந்தேன். என்னடா இவ அதிசயமாக இருக்குது, ஸ்கூலுக்கு போகிறேன்னு சொல்கிறாளே அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஸ்கூலுக்கு போவான்னு தான் தெரியல. காலையில் வந்து சீக்கிரமாகவே எழுப்பி விடணும், ஒரு 7 o'clock எழுப்பி விடணும். இப்போல்லாம் பார்த்திங்கன்னா 8 o'clock மேலே தான் எந்திரிக்கிறாங்க. 7 o'clock எழுப்பிட்டு 8 o'clock சாப்பிட வச்சு தாட்டி விடணும். 8:50 7:50 வேன் வந்து வந்துடும். ஸ்கூல் வந்து பார்த்திங்கன்னா 8:30 ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இனி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி தெரியல. நான் வந்து எப்பப்போ எந்தெந்த லீவ் இருக்குது அப்படின்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் டைம் டேபிள் எதிர்க்க ஒரு தனியாக சார்ட் வந்து அவங்களே வரைஞ்சி வச்சுருந்தாங்க டைரியில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுதான் வந்து அவளோட புக்ஸ், அது ஒரு பண்டில் போட்டு கொடுத்துருந்தாங்க. சரி, அதில் என்னென்ன புக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். அம்மா இதெல்லாம் படிக்கணுமா அப்படின்னு சொன்னேன். அம்மா தாங்க நீங்கள் படித்தே தான் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா இப்போ கொடுத்த புக்ஸில் பார்த்திங்கன்னா எதுவுமே கன்னடம் கிடையாது, எல்லாமே இங்கிலீஷ் மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க. சரி, ஓகே, இருக்கட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஏன்னா நம்மளும் நாளைக்கு கன்னடம் வந்து என்ன பண்ண போகிறேன்னு தெரில. உங்களுக்கு யாருக்காச்சும் கன்னடம் தெரிஞ்சால் எப்படி ஈஸியாக லேர்ன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி எனக்கு ஏதாவது டிப்ஸ் இருந்தால் மட்டும் தயவு செஞ்சு சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு சுத்தமாக கன்னடம் தெரியாது, அதுக்கு படிக்கிற இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. அதனால நீங்கள் வந்து எனக்கு ஷார்ட்டாக எப்படியாவது கற்றுக்கிற மாதிரி ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள். தம்பியும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக தூங்கி எந்திரிச்சு வந்துட்டான். அவன் கரெக்டாக தூங்குறப்ப எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு டைப்பர் தான் போட்டு விடுவேன், இல்லை தூங்கவே மாட்டான், சீக்கிரமாகவே எந்திரிச்சிடுவான். அவன் எந்திரிச்சதுமே வந்து பார்த்திங்கன்னா நான் பேக் எல்லாமே எடுத்து உள்ளே திருப்பி வச்சாச்சு. எங்காவது கிழிச்சிட்டானா என்ன பண்ணுறது அப்படின்னு கொஞ்சம் பயமாகிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவங்ககிட்ட வந்து பிடுங்கி எடுத்து உள்ளே வச்சுட்டேன். அதை பிடுங்கணும் இல்லையோ பயங்கரமாக அழுகிறக்க ஆரம்பிச்சிட்டான். சரின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அவனை விளையாட விட்டுட்டு வெளியில் வந்து பார்த்திங்கன்னா கீரையும் மிளகாயும் கொஞ்சம் பெருசாகிடுச்சு. சரி, அதெல்லாமே பிடுங்கலாம் அப்படின்னு சொல்லி வந்திருந்தேன். வந்ததுக்கு அவன் என்ன பண்ணான்னா ரோஸ் செடியெல்லாம் இப்போ தான் தலைஞ்சிருக்கு, அதை பிடிச்சி பிக்கிறக்க ஆரம்பிச்சிட்டான். ஏன்டா இப்படி பண்ணுற, அடங்கவே மாட்டேயாடான்னு கேட்டால் டோரணிக்கு வச்சு எண்ணெய் அடிக்கிறான். இவனோட அட்டுளி வந்து பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் அதிகமாகிடுச்சு. என்னென்ன பண்ணுறான்னு பாருங்களேன். பாப்பா வந்து உள்ளே லாக் பண்ண சொல்லிட்டேன், நீ வெளியில் வராத, நீ உள்ளேயே இரு அப்படின்னு சொல்லிட்டேன். சரி, இப்போ எப்படிலாம் பிச்சை வீசுறான்னு மட்டும் பாருங்கள். கேட்டால் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆக்டிங் வேறு கொடுத்துருவாரு. அதனால் நானும் வந்து அவங்ககிட்ட எதுவுமே கண்டுக்காத மாதிரி மிளகாய் இதெல்லாமே பறிச்சிட்டு இருந்தேன். கீரையும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் இருந்துச்சு, பார்க்குறப்ப அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. கடைசியில் பார்த்தா கீரை வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருந்துச்சு. செடிக்குமே தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஊற்றவே இல்லை. இப்போதைக்கு மழை பெஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். பாப்பா ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி ஊற்றிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் மண்டே ஈவினிங் கொஞ்சமாக மழை பெஞ்சிச்சு. சரி, அதனால் செடி தண்ணி தேவைப்படாது அப்படின்னு சொல்லி விட்டுருந்தேன்.
ஏன்னா கடைசியில் பார்த்திங்கன்னா மிளகாய் செடியெல்லாம் ரொம்பவே சுருண்டு போயிருச்சுன்னு தான் சொல்லுவேன். சரி கையோடு அப்படியே வந்து கீரையெல்லாம் பறிச்சுட்டு செடிக்கும் தண்ணி ஊற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீரை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பறிச்சுட்டு இருந்தேன். இன்னொரு கட்டு செங்கீரை கடையில் வாங்கிட்டு இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி போட்டு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். எங்காவது வேறு எங்காவது இருக்கா அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருந்தேன். இதில் கூடவே எக்ஸ்ட்ரா சின்னதாக முளைச்சிருந்தது எல்லாமே கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிவிட்டு எதுக்கு வேணால் நிறைய வச்சுட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 தண்டு மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணியாச்சு. அப்படியே கையோடு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றிட்டு தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் பார்க்குறப்ப செடி ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. தண்ணி ஊற்றுறப்ப குட்டீஸ் 2 பேர்த்தையுமே உள்ளே விட்டு பாப்பா வந்து டோர் லாக் பண்ண சொல்லிட்டேன். நான் பால்கனியில் இருக்கேன், நீ டோர் லாக் பண்ண அம்மா சொல்கிறப்ப மட்டும் ஓப்பன் பண்ண, நீ ஏன் ஓப்பன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா கிட்ட வந்து பார்த்திங்கன்னா சொல்லியாச்சு. ஏன்னா பாப்பா வந்து இப்போ அந்த லாக் போட்டு இதெல்லாம் பண்ணுறதெல்லாம் அவளுக்கு தெரியுது அப்படிங்கிறனால சொன்னால் அது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சுக்கிறான். இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது பாப்பா வந்து நல்லாவே தெளிவாக புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டா. ரோஸ் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக தலைஞ்சிருக்கு. அது ஃபஸ்ட்டில் இருக்க ரோஸ் தான். இன்னொரு ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக தலையில். இந்த கருகாப்பில் தலையுமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ஒரு 2 செடி வாங்கியிருந்தால் ஒன்று தலைஞ்சிருச்சு, ஒன்று தலையில். துளசி இதெல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பராக வந்திருக்கு. நமக்கு தேவை துளசி, கற்பூரவள்ளி தலை, தூதுவளை மட்டும் கிடச்சிருந்தா அதையும் கொண்டு வந்து வச்சிடலாம் தான் பார்த்துட்ருக்கேன். ஏன்னா குட்டீஸ் இருக்காங்க அப்படிங்கிறப்ப தூதுவளை கண்டிப்பாக தேவைப்படும். பார்த்திங்கன்னா ரோஸ் நல்லா தலைஞ்சிருக்கு. தம்பி வந்து பார்த்திங்கன்னா மொக்கு வந்து பிடிச்சி அமுத்தி விட்டுட்டான். இந்த செவந்தி வந்து பார்த்திங்கன்னா நான் வச்சுருந்தது எல்லாமே இதாகி போச்சு. இப்போ இந்த டைம் ஊர்லேருந்து வரப்போ கொண்டு வந்திருந்தேன், அதனால் அதை அப்படியே கையோட தலையை வச்சாச்சு. ஏதோ வேஸ்ட்டு போட்டிருந்தால பார்த்திங்கன்னா ஒரு செங்கொய்யா வந்து வந்திருக்கு. அது நல்லா தலைஞ்சதுக்கப்புறம் கொண்டு போய் ஊரில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே தலையை வச்சுட்டு இருந்தேன். இந்த ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா நான் எதுக்காக போட்டிருக்கேன்னு சொல்லிடுறேன். ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடு இருக்குது. இப்போ வந்து அந்த அப்பார்ட்மெண்ட்டில் டோட்டலாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 வீடு தான். அந்த 10 வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் 2 வீடு மட்டும்தான், அதிகமாகலாம் இருக்காது. 2 வீடு தான். ஃபஸ்ட்டில் 2 வீடு, செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோரில் 2 வீடு. நாங்கள் இருக்க தேர்ட் ஃப்ளோரில். எங்கள் வீட்டுக்கு ஆப்போசிட்டில் இருந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா இத்தனை நாளாக வந்து வரவே கிடையாது. யார் ஓனர் அப்படிங்கிறது கூட எங்களுக்கு அது தெரியாது. நாங்கள் வந்தப்போ இவங்க வந்து இந்த வீட்டை வந்து வாங்கியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த வீட்டிலையே அவங்க வந்து இருக்கிறது இல்லை. அப்படியே வீட்டு வந்து ரெனோவேஷன் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு போனாங்க. அதுக்கப்புறம் வரவே இல்லை. சரின்னு சொல்லிட்டு நாங்களும் விட்டுட்டோம். இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா அது ஏதோ ஒரு ஃபேமிலி இஷ்யூ போல், அதனால வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து வீட்டுக்கு வந்து வேறு யாரையோ கூட்டிட்டு வந்து குடி வச்சுருக்காரு. ஜஸ்ட்டு கேமரா வந்து பார்த்திங்கன்னா மாட்டி விட்டு போயிட்டாங்க. நம்ம வீட்டுக்கு கேமராவே வந்து பார்த்திங்கன்னா கிட்ட நம்ம வீடு தான் ஃபோக்கஸ் ஆகிற மாதிரி எங்களுக்கு இருக்குது. நம்ம டோர் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னாலே வந்து அந்த வீடு தான் தெரியுது. அப்படிங்கிற ஒரு ஸ்க்ரீன் வந்து ரொம்ப நாளாக சும்மாவே இருந்துச்சு. சரி அதை எடுத்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி போட்டேன். ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா கீழே வரைக்கும் வரல, பாதியில் தான் இருந்துச்சு. சரி ஓகே இருக்கட்டும், அப்புறமா பார்த்துட்டு இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். பாப்பா தம்பியை உள்ளே வாங்கன்னு கூப்பிட்டதுக்கு வரவே மாட்டேன்ட்டாங்க. வெளியிலேயே தான் விளையாண்டுட்டு இருந்தாங்க. சரி வாடா வாடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்களையும் கூட்டிகிட்டு வீட்டுக்குள்ளே வந்தாச்சு. ஈவினிங் ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணலான்னு கேட்க குட்டீஸ் 2 பேரும் ஆம்லேட் வேணும்னு சொல்லி கேட்டாங்க. சரி ஃபஸ்ட் அதுக்கு வெங்காயம் கட் பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணால் செம்ம கண்ணெரிச்சல் ஆயிடுச்சுங்க. இந்த வெங்காயம் கட் பண்ணுறப்ப மட்டும் எங்கேருந்து தான் கண் எரியுமோ தெரில, கண்ணிலேருந்து ஆட்டோமேட்டிக்காக தண்ணி வந்துடுது. கஷ்டப்பட்டு அப்படியே வெங்காயம் தொளிச்சு குட்டீஸ் 2 பேரும் ஆம்லேட் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆம்லேட் போட்டுட்டு இருந்தேன். இதில் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க 2 பேர்த்தோட டார்ச்சலும் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. அவங்களும் மிரட்டிகிட்டே தான் வந்து நான் வந்து வேலை செஞ்சிட்ருந்தேன். ஏன்னா அவங்கள பார்த்துக்காம நம்மளால் எந்த வேலையுமே செய்ய முடியாதுங்கிற மாதிரி தான் இருக்குது. அதுக்குள்ளே யாரோ வந்து ஹாலிங் பில் அடித்தாங்க. யாரான்னு பார்த்தா அமேசானில் ஆர்டர் பண்ணது ப்ராடக்ட் வந்து டெலிவரி ஆயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு கையோடு வாங்கிட்டு அப்படியே வந்தாச்சு. கதவை நீக்கினா போதும் 2 பேரும் வெளியில் போகணும்னு நிற்கிறாங்க. வெளியிலலாம் கூட்டிகிட்டு போக மாட்டேன், அப்பா வந்ததுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டோர் லாக் பண்ணிட்டு உள்ளே வந்தாச்சு. தம்பி வந்து பார்த்திங்கன்னா அழுகறக்க ஆரம்பிச்சிட்டாரு. கேட்டால் கதவை வந்து மண்டையில் அடிச்சிருச்சான். அப்போல்லாம் டைலாக் விட்டுட்டு இருந்தார். கையோடு வந்து 2 பேர்த்துக்கும் ஆம்லேட் வந்து பார்த்திங்கன்னா போட்டு கொடுத்துட்டேன். ஏதோ நான் ஃபஸ்ட் டைம் போடுறப்ப கரெக்டாக வந்துருச்சு. செகண்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்ட் டேஸில் வரதே இல்லை. இந்த ஆம்லேட் மட்டும் ஹஸ்பண்ட் போட்டால் கரெக்டாக வருது, நம்ம போட்டால் மட்டும் கரெக்டாக வர மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு நான் இதில் தான் போட்டே தீருவேன் அப்படின்னு சொல்லி போட்டேன். ஃபஸ்ட்டு ஒரு ஆம்லேட் வந்து பார்த்திங்கன்னா வரல. செகண்ட் ஆம்லேட் வந்து கண்டிப்பாக எப்போவுமே வந்துடும். நானே இந்த பேனில் குட்டி பேனில் போட எப்போவுமே வந்துட்டு இருக்கேன். நான் ஃபஸ்ட் ஆம்லேட் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வரவே வராது. சரின்னு சொல்லிட்டு ஓகே பிச்சு தானே சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போட்டாச்சு. போட்டு கொடுத்துட்டு குட்டீஸ் 2 பேர்த்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஊட்டி விட்டுட்டு தான் இருக்கேன்.
அவங்க தனியாக கொடுத்தா அவங்க வந்து சாப்பிட மாட்டாங்க. தம்பி வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனியாக ஒரு பவுலில் வந்து வேறு ஏதோ கொடுக்குறேன்னு சொல்லி பவுல் நீட்டினா ஆம்லேட் அப்படின்னோடனே பவுல் வந்து அவர் மாற்றிட்டார். என்னை தள்ளி விட்டுட்டு போய் வேற ஒரு பவுல் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வந்து அதில் போட்டு கொடு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தான். இருடா போட்டு கொடுக்குற அழுகாதடா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா போட்டு கொடுத்துட்டு அவன் மத்தியானம் டைமுக்கு சாப்பிடாதனால அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் கொஞ்சம் சீக்கிரமாகவே பசியாயிரும். ஆனால் ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் கண்டிப்பாக அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்தே ஆகணுங்கிற மாதிரி தான் இருக்கும். சரின்னு சொல்லிட்டு அப்படின்னு ஒரு ஆம்லேட்டை ஊற்றியாச்சு. 2 பேர்த்துக்கு அளவாக போட்டு கொடுத்துட்டேன். எப்படியும் 2 பேர் வச்சு வைப்பாங்க, நம்ம அதில் கொஞ்சம் சாப்பிட்டா அப்புறம் நமக்கு வயிறு ஃபில் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கொடுத்தாச்சு. தம்பிக்கிட்ட கொஞ்சமாக ஒரு பீஸ் மட்டும் எடுத்து கையில் கொடுத்தா அவர் பாட்டுக்கு போய் விளையாண்டுட்டு இருந்தார். சரி நமக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஊட்டி விட்டுட்டு இருந்தேன். பாப்பா வந்து அம்மா நீங்கள் அவனுக்கு மட்டும் கொடுக்குறீங்க, எனக்கு எதுவுமே கொடுக்க மாட்டேங்கிறீங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாப்பா எல்லாத்துக்குமே எசிரி போட ஆரம்பிச்சிட்டா. நீங்கள் எது இருந்தாலும் தம்பிக்கு மட்டும் செய்கிறீங்க, எனக்கு எதுவுமே பண்ண மாட்டேங்கிறீங்க, எனக்கு கண்டுக்க மாட்டேங்கிறீங்க, எனக்கு எது கொடுக்க மாட்டேங்கிறீங்க, தம்பிக்கிட்ட மட்டும் படுக்கிறீங்க, என்கிட்ட படுத்து தூங்க மாட்டேங்கிறீங்க. ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பாப்பா வந்து பயங்கரமாக எசிரி போட ஆரம்பிச்சிட்டா. ஏதோ ஃபைனலாக ஒரு ஆம்லேட் மட்டும் லைட்டாக தீஞ்சு போன மாதிரி ஆயிடுச்சு. பட் என்ன கரெக்டாக ஒரு ஆம்லேட் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி போட்டு வந்துடுச்சு. இன்றைக்கி நைட் சட்னிக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு சட்னி தான் நேராக்காய் சட்னி. இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரே ஒரு சின்ன நேராக்காய் தான் இருந்துச்சு. எங்கள் 2 பேர்த்துக்கு இந்த சட்னி போதும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு நேராக்காய் மட்டும் எடுத்து இந்த மாதிரி தோல் சீவி எடுத்துக்கலாம். இதில் சட்னி அரைச்சிங்க அப்படின்னா அந்த ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக வராது. இந்த காய்க்கு வந்து சௌச்சோ அப்படின்னு கூட ஒரு பேர் சொல்லுவாங்க. திருப்பூர் கோயம்புத்தூர் சைடு நேராக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு இதில் இருக்கிற தோல் எல்லாமே சீவிட்டு நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் இருக்கிற நடுவில் இருக்க அந்த விதையும் பார்த்திங்கன்னா எடுத்துடலாம். எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பெருசாக எந்த வேலையும் இல்லை, நார்மலாக எல்லா சட்னியும் செய்கிற மாதிரி தான் டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க வந்து சாப்பிடாதவங்க பெரியவங்க கூட ஒரு தடவை வந்து பார்த்திங்கன்னா நானே எடுத்துக்கோங்க, இந்த குழம்புக்குள்ளே போடுறப்பெல்லாம் இந்த காய் வந்து சுத்தமாக எடுத்துக்கவே மாட்டேன். இப்போ தான் வந்து சாப்பிட்றக்க ஆரம்பிச்சு அதை தனியாக பொடியாக கட் பண்ணி வச்சுட்டு இதுக்கு தேவையானது ஒரே ஒரு பெரிய வெங்காயம், அதை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக கூட சைஸ் கட் பண்ணி போட்டுக்கலாம். இந்த மாதிரி பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு சின்ன வெங்காயம் போட்டு செய்யணும்னு தோணுச்சுன்னா சின்ன வெங்காயம் கூட போட்டுக்கலாம். ஒரு 10 to 12 வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. நான் வந்து ஒரே ஒரு பெரிய வெங்காயம் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு அடுத்த தேவையான பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியாக பார்த்து ஒரு தக்காளி மட்டும் எடுத்துக்கோங்க. அதில் மேலே இருக்கிற இந்த காம்பு பகுதியை மட்டும் கட் பண்ணிடுங்க. இந்த பச்சையாக இருக்கிறனா வணங்குறதுக்கு லேட் ஆகும் அப்படிங்கன்னா இதையும் மட்டும் கட் பண்ணிடுங்க. இதையும் கட் பண்ணிட்டு தக்காளியுமே நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சீக்கிரமாக வணங்கிடும். நான் வந்து 2 பேர்த்துக்கு செஞ்சேன் அப்படிங்கிறப்ப நாங்கள் இது வந்து 3 பேர் பாப்பாவோட சேர்த்து நாங்கள் 3 பேர் 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு சட்னி வந்து இருந்துச்சு. நீங்கள் உங்களுக்கு எத்தனை பேர்த்துக்கு தேவையோ அத்தனை பேர்த்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சட்னி வந்து ரெடி பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு 6-7 பல் பூண்டு, அவ்வளோதாங்க இந்த சட்னிக்கு தேவையான பொருட்கள். வாங்க சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஒரு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கணும். ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, இது ரெண்டுமே நல்லா வணங்கட்டும். வணங்கினதுக்கப்புறமா ஒரு 3 வரமிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு காரம் வந்து அளவாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு குட்டீஸ்க்கு கொடுக்கணுங்கிறனால நான் வந்து 3 மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காயை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காயை ஒரு 2 நிமிஷம் எண்ணெயில் நல்லா வணக்கிடுங்க. இது நல்லா வணங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து மற்ற திங்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற பூண்டு இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு இந்த மாதிரி சட்னி ரெசிபிஸ் வேணும் அப்படின்னு நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு சின்ன சுண்டக்காய் சைஸில் புளி எடுத்துக்கோங்க, அதையும் போட்டு நல்லா வணக்கி விட்டுருங்க. இது எல்லாமே நல்லா வணங்கினதுக்கப்புறமா இதுக்கு மெயினாக தேவையான பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம், அந்த எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை நல்லா வணக்கி விட்டுருங்க. வெங்காயத்தோட கலர் லைட்டாக மாறி வந்ததுக்கப்புறமா இது கூட ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறதையும் கூட வந்து ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி வந்து நல்லா வணங்கி அதில் இருக்க தோல் வந்து பார்த்திங்கன்னா விட்டு வரணும். ஸோ அதனால் மூடி போட்டு மூடி வச்சுருங்க.
மூடி போட்டு மூடி வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாக வணங்கிடும். இது கூட கருகாப்பில் தலையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தக்காளி வந்து பார்த்திங்கன்னா இப்போவே லைட்டாக வணங்கியிருக்கு, இன்னும் நல்லா வணங்கட்டும். இப்போ இந்த மாதிரி நல்லா வணங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து நேராக்காய் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. தக்காளி முக்கால்வாசி வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து நேராக்காய் வந்து ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள், முக்கால்வாசி நல்லா வெந்துருச்சு தக்காளி. இப்போ இது கூட வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க நேராக்காய் வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டியதில்லை. நேராக்காயில் வந்து பார்த்திங்கன்னா நீர்ச்சத்து இருக்குது அப்படிங்கன்னா தண்ணி வந்து அதிலே வந்து விட்டு வந்துடும். தண்ணி வேண்டியதில் உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு உப்பு வேணுமோ அந்த அளவுக்கு உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். எனக்கு அதுவே வந்து சட்னிக்கு ஃபுல்லாகவே கரெக்டாக இருந்துச்சு. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வணக்கி விட்டுருங்க. அப்பப்போ வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நல்லா வணக்கி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அவ்வளோதாங்க. இது ஒரு சைடு வணங்கிட்டுருக்கு. அப்படியே கையோடு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பாலுமே வந்து காய வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால் காய வச்சுட்டேன். ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வணக்கி விட்டுதே தான் இருந்தேன், எங்கே தான் அடிப்பிடிச்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அது நல்லா வணங்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா இதோட பச்சை வாசங்கள் சுத்தமாக இருக்காது. நேராக்காய் அப்படிங்கிற அந்த ஸ்மெல்லே வந்து பார்த்திங்கன்னா இருக்காது. நார்மலாக சட்னி சாப்பிட்ற மாதிரி இருக்கும், சூப்பராக இருக்கும் சட்னி இட்லி தோசைக்கு. அப்படியே வந்து கையோட பால் பார்த்துட்டு வந்து கடைசியாக துணி வந்து மிஷினில் போடணும் அப்படிங்கிறத சுத்தமாக மறந்தாச்சு. சரி, கையோட துணி மிஷினில் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பால்கனியில் தான் வந்து வாஷிங் மிஷின் வச்சதுனால அங்கேயே வந்து போட்டு விட்டுருந்தேன். இங்கே வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் இடைஞ்சல் தான். ஏன்னா இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்குது, ஸ்பேஸ் கொஞ்சம் நிறையா இருக்கிற மாதிரி இருக்குது. புறாவும் வந்து பார்த்திங்கன்னா 2வது இங்கே வர தம்பியும் வெளியில் போய் விளையாடுறேன்னு சொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வாஷிங் மிஷின் எடுத்து வெளியிலேயே வச்சாச்சு. தம்பி பார்த்திங்கன்னா நான் வச்சு இந்த ஸ்டாண்டை வந்து ஆட்டி விட்டுட்டு இருந்தேன். அடி உழுகுண்டா அப்படின்னு சொல்லி நான் வந்து பார்த்திங்கன்னா மிரட்டிகிட்டு இருந்தேன். அப்படியே விட்டுட்டு உள்ளே போயிட்டான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நேராக்காயும் சூப்பராக வணங்கிடுச்சு. இப்போ இது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மல்லித்தலை போட்டு இறக்கிக்கலாம். அவ்வளோதான். இதில் பெருசாக எந்த வேலையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா செய்ய போகிறது இல்லை. பாருங்க, நேராக்காய் வந்து சூப்பராக வணங்கிட்டுருக்கு. இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலை மட்டும் போட்டுருங்க. மல்லித்தலை போட்டு 2 வணக்கி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான நேராக்காய் சட்னி வந்து பார்த்திங்கன்னா ஆற வச்சு அரைச்சோம் அப்படின்னா ரெடி ஆயிரும். நான் இதெல்லாமே வணக்கி விட்டுட்டு மற்ற வேலைகளையும் வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து பார்த்துட்டு இருந்தேன். ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்லேருந்து வந்ததுமே வந்து பார்த்திங்கன்னா டீ கேட்டாங்க. டீயா காஃபியா அப்படின்னு ஃபஸ்ட்டு ஃபைனல் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னா சரி காஃபியே போட்டுக்கூட அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு சைடு வணக்கி வச்சுட்டு அப்படியே அவங்களுக்கும் வந்து சைடில் வந்து பார்த்திங்கன்னா காஃபி போட்டுட்டு இருந்தேன். சின்ன கப்பு கூட பெருசாக வேண்டாம் அப்படின்ட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கப்பு கலவாக அவங்களுக்கு மட்டும் போட்டு கொடுத்துட்டு எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். காஃபி குடிச்சதுமே வந்து பார்த்திங்கன்னா நான் ஹஸ்பண்ட் கிட்டே கிராசரிஸ் எல்லாமே வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தேன். அவங்க வந்து சரி ஓகே நான் வரப்போ வாங்கிட்டு வரேன்னு சொன்னாங்க. கடைசியில் சரி நீயுவா போய் 2 பேருமே போய் வாங்கிட்டு வரல அப்படின்னாங்க. பைக் ரெடியானதும் ரெடியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கே போகிறதா இருந்தாலும் 4 பேரும் வண்டி எடுத்துகிட்டு போயிடுவோம். ஜாலியாக ஒரு ரவுண்ட் போன மாதிரி இருக்குது. குட்டீஸ்க்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவோம். ஹஸ்பண்டும் வண்டி எடுக்க போனாங்க. பாப்பா வந்து நான் தான் முன்னாடி வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சு. அதுக்கப்புறம் அப்படியே நானும் ஹஸ்பண்ட் தம்பியும் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி உட்காந்தாச்சு. அப்படியே வந்து வண்டியில் வந்து கிளம்பிட்டோம். இப்போ பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் கடைக்கு எங்கே போகிறதுனாலும் வந்து பார்த்திங்கன்னா வண்டி தான். ஏதாவது திங்ஸ் அதிகமாக வாங்கிட்டு வரோம் அப்படின்னா தம்பியும் கூட்டிகிட்டு பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ரொம்பவே கஷ்டம். சரி ஏதாவது வீடு காலியாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரவுண்ட் போயிட்டு அப்படியே வந்து பார்க்குக்கு போனோம். இது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் புதுசாக போன பார்க் தான். இந்த பார்க்குக்கு இதுதான் நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் போயிருந்தோம். பார்க் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நைட்டு வந்து லைட்டெல்லாம் போட்டிருந்தாங்க. செம்மையாக அதை பார்த்துட்டு அங்கேருந்து எக்ஸசைஸ் பார்க்கில் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருந்தோம். எப்போவுமே வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பார்க்கில் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடிக்கு எக்ஸசைஸ் பண்ணுறோன்னு போய் வந்து பண்ணிகிட்ருப்போம். தம்பியும் வந்து நானும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் வந்து ஹஸ்பண்ட் கூட விளையாண்டுட்டு இருந்தான். அப்பா நீங்கள் இது அப்பா அது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தான். பாப்பா வந்து ஒரு சைடுக்கு வந்து அத்தை ஃபோன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட ஃபோன் பேசிகிட்டு இருந்தா. தம்பி வந்து பார்த்திங்கன்னா ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தான். குட்டீஸ் இந்த மாதிரி டெய்லி ஈவினிங் எங்கேயாவது வெளியில் கூட்டிகிட்டு இருந்தோம் அப்படின்னா நல்லாவே 2 பேரும் என்ஜாய் பண்ணுவாங்க.
24 ஹவர்ஸ் வீட்டுக்குள்ளேயே வச்சு அடைச்சி வச்சுருந்தோம் அப்படின்னா நம்மளையே வெறுத்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தான் வந்து கூட்டிகிட்டு வந்துடுவோம். டெய்லி கூட்டிகிட்டு வராட்டி ஒரு நாள் கூட்டிகிட்டு வந்துடுவோம். அந்த பார்க்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு சில்ட்ரன்ஸ் ஏரியா இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு குட்டீஸ் எல்லாமே அங்கே விளையாண்டுருந்தாங்க, மண்ணிலலாம் விளையாண்டுருந்தாங்க. இந்த மண்ணில் பார்க்க அவ்வளோ நீட்டாக இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அவங்க கூட சேர்ந்து இவங்களையும் விளையாட விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளையாட விட்டாச்சு. இந்த பார்க் பாருங்கள், லைட் பற்றினே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா என்னால் தான் வாக்கிங் போக தோணலை, எனக்கு போகிறக்கே ரொம்ப டயர்டாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு வாக்கிங் போகல. அப்படியே வந்து வண்டி ஏறி பக்கத்தில் இருக்கிற சின்னதாக இருக்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு வந்துட்டோம். எப்போவுமே டிமார்ட் போவோம், இந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்தோம். வீட்டுக்கு தேவையான திங்ஸ் மட்டும் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்துடலாம், ரொம்ப வெள்ளம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம். இது ஏதோ ஒரு சாக்கோ இதுன்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா ஆளுக்கு ஒன்று வாங்கி கையில் வச்சுருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா அதோட ரேட்டே பார்க்காம அவங்க கேட்டாங்கன்னு சொல்லி வாங்கி கொடுத்து கூட்டிகிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து பார்க்குறப்ப தான் அது பார்த்திங்கன்னா தெரிஞ்சிச்சு. லிஃப்ட் ஏறி ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ் மீட்டிங் சொல்லி ஃபோன் பேசிகிட்டு இருந்தாங்க. அப்பா வரலின்னு சொல்லி தம்பிக்கு வந்து தம்பி கூட சேர்ந்து நானும் விளையாடுறேன்னு சொல்லிட்டு பாப்பாவும் லிஃப்ட்டுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இருந்தாங்க. சரி வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர்த்தையும் கூட்டிகிட்டு அப்படியே வந்து வீட்டுக்குள்ளே வந்தாச்சு. வரவே மாட்டேன்னாங்க, நீங்கள் வரலன்னா லிஃப்ட்டில் லாக் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ணி தான் கூட்டிகிட்டு வந்தேன். வந்ததுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த இதுதான் சாப்பிடணும்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லி எடுத்து கொடுத்து சாப்பிட வச்சுட்டு இருந்தேன். இப்போ வரைக்குமே நான் அதோட பில்லை பார்க்கலிங்க. கடைசியாக பார்த்து தான் ஷாக் ஆகிட்டேன். அது என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தா அது வந்து நானும் சரி டேஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லி நானும் வந்து டேஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். சாக்லேட் க்ரீமு வெண்ணிலா க்ரீமுன்னெலாம் வச்சுருந்தாங்க. ஒரு சாக்கோஸ் வச்சு அது தொட்டு சாப்பிட்ற மாதிரி. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு பீஸ் கொடுங்க, நானும் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர்த்துக்கிட்ட இருந்து பிடிங்க நானும் சாப்பிட்ருந்தேன். பாப்பா வந்து அம்மா நான் தம்பிக்கிட்ட இருந்து ஒன்று எடுத்துக்கிறேன், அவனுக்கு மட்டும் 2 இருக்குது, என்கிட்ட மட்டும் 1 தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் சரி நீ எடுத்துக்கோ, அவனை கொடுக்கவே மாட்டேன்னு சொல்கிறான், நீ அவன் கேட்டால் நீ கொடுத்தினா அவனும் கொடுப்பா அப்படின்னு சொன்னேன். இதில் வந்து எனக்கு வேறு சைட்லேருந்து பார்த்திங்கன்னா தம்பி வந்து ஊட்டி விட்டுட்டு இருந்தான். சரின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு அப்படியே கிச்சன் வந்து க்ளீன் பண்ணலான்னு சொல்லி வந்தாச்சு. ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்லேருந்து கொண்டு வந்த லஞ்ச் பேக் எல்லாமே அப்படியே வச்சுருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அது எல்லாமே எடுத்து சிங்கில் போட்டு க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கில் போட்டுருந்தேன். நமக்கு ஏதாவது வேலை செய்ய போகிறப்ப தனி தவமெல்லாம் வரும். சரி ஓகே தண்ணியை குடிச்சிட்டு வேலை செய்வோமே அப்படின்னு சொல்லி செய்யறதுக்கு ஆரம்பிச்சாச்சு. சட்னிக்கு வணக்கி வச்சுட்டு போனது பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வணங்கிடுச்சு. போகிலே பால் காய வச்சு ஆற வச்சுட்டு போயிட்டோம் அப்படிங்கிறனால பெருசாக வேலை இல்லை. குட்டி வந்தோடனே தோசை சுட்டு கொடுத்தேன், சாப்பிட்டாங்கன்னா தோசை கொடுத்து தூங்க வைக்க வேண்டியதான், இல்லைன்னா பாலை கொடுத்து தூங்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாலுமே ரெடி பண்ணி வச்சுட்டு தான் போயிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாம் என்னென்ன வாங்கிட்டு வந்தோன்னு சொல்லி எடுத்து பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். சைடில் பாப்பா வந்து அம்மா இந்தாங்க நான் உங்களுக்கு ₹1 கொடுக்குறேன் சாப்பிடுங்க அப்படின்னா சரி ஓகே கொடு நானும் சாப்பிட்றேன்னு சொல்லி சாப்பிட்டு வாங்கிட்டு வந்தது எல்லாமே எடுத்துச்சு. எனக்குன்னு வாங்க இந்த டைரி மில்க் மட்டும்தாங்க. அதுக்கப்புறம் தட்டைப்பயிரில் வெள்ளை ப்ரௌனு, அதுக்கப்புறம் இது என்னமோ ஒரு பருப்புன்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருந்தோம். சரி எல்லாத்துலேயுமே செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் உளுந்து வந்து பார்த்திங்கன்னா 2.5 கிலோ வாங்கியிருந்தேன். கொஞ்சமாக கொள்ளு, சால்ட், உப்பு 1 கிலோ. இந்த ஒரு 15 டேஸ்க்கு மட்டும் போதும், மற்றதெல்லாம் டிமார்ட் போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. இதில் வந்து ஹஸ்பண்ட் வந்து ப்ரௌன் சுகர் தான் இப்போ காஃபி டீக்கெல்லாம் போட்டு குடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ப்ரௌன் சுகரும் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை. என்னடா லிஸ்ட்டில் இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது, பில்லு கொஞ்சம் அதிகமாக இருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தா அவங்க வாங்கின இந்த சாக்லேட் ஒன்னோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா ₹120, 2 இதுக்கு ₹240. நான் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 250 கிராம் தான் எடுத்தேன், பெருசாக எடுக்கல. ஏன்னா 15 டேஸ்க்கு இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தேன். என்னடா இவ்வளோ தான் இருக்குது, பில்லு மட்டும் அதிகமாக இருக்கே அப்படின்னு சொல்லி பார்த்தா டோட்டல் பில்லோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா ₹855. கடலப்பருப்பெல்லாம் எடுக்கலான்னு போய் பார்த்தா அதில் கொஞ்சம் ஓட்டையாக இருந்துச்சு, இது நமக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்துட்டேன். வாங்கிட்டு வந்த எல்லாமே கையோட பில்லை பார்த்து எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அதை பார்த்ததுமே எனக்கு செம ஷாக். என் மூஞ்சி ரியாக்ஷனை மட்டும் இப்போ பாருங்களேன், அந்த இது ₹120 அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்பவே ஷாக் ஆகிட்டேன். ஏன்னா இப்போ வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க கேட்டது எல்லாமே நாங்கள் வாங்கி கொடுத்தது கிடையாது. ரேட்டுக்கு ஏற்ற ஒர்த் இருந்தால் வாங்கி கொடுப்போம், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துடுவோம். இதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம். சரி ஓகே வாங்கியாச்சு, நீ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அப்படியே கையோடு வந்து பார்த்திங்கன்னா சட்னிக்கு அரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றி லைட்டாக தண்ணி ஊற்றினா போதும், ரொம்ப தண்ணி ஊற்றி அரைக்க வேண்டியதில்லை. பார்த்திங்கன்னா சட்னி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு தாளிப்பு வந்து போட்டுடலாம். எப்போ போல் எண்ணெய், கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை தழை. உங்களுக்கு காரம் பத்தலை அப்படின்னா இது கூட நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வரமிளகாய் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இருக்கிற காரமே போதும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். சும்மா எண்ணெய், கடுகு, உளுந்தம்பருப்பு மட்டும் போட்டாச்சு. லைட்டாக உளுந்தம்பருப்பு செவந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தான் கருவேப்பிலை தழை போடணும். அப்போ தான் வந்து கருவேப்பிலை தழை வந்து பார்த்திங்கன்னா கலர் மாறாமல் இருக்கும், இல்லைன்னா வந்து கலர் நல்லா மாறிடும்.
அப்படின்னு சொல்லிட்டு அப்படி டக்கு டக்குன்னு வேலையை வந்து பார்த்திங்கன்னா முடிச்சிட்டேன். பாருங்கள், உளுந்து செவந்துருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கருகாப்பில் தலை போட்டுட்டேன். இப்போவே வந்து பார்த்திங்கன்னா கருகாப்பில் தலை கலர் மாறிடும். சரின்னு சொல்லிட்டு கையோட சட்னி வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிட்டேன். ரெடி பண்ணதுமே வந்து குட்டீஸ்க்கு ஃபஸ்ட்டு தோசை ஊற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தான் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு தோசை வந்து பார்த்திங்கன்னா ஊற்றிட்டு இருந்தேன். ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ் ஃபோன் கால்லேருந்து வெளியில் வரவே இல்லை. சரி நீங்கள் பேசுங்க, நாங்கள் தோசை தொட்டு சாப்பிட்றோன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கீழேயே தான் இருந்தாங்க, வீட்டுக்கு கூட வரல. சரின்னு சொல்லிட்டு கையோடு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து தோசை ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன். தோசை ஊற்றி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்கள்ட்ட போய் சாப்பிட வச்சுட்டு தூங்க வச்சிடலாம், அதுக்கப்புறம் கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோசை வந்து பார்த்திங்கன்னா 2 பேர்த்துக்குமே ஊற்றிட்டு இருந்தேன். ஏன்னா நான் கிச்சனுக்கு வந்தால் மட்டும் போதும், எங்கேருந்து தான் தம்பி வந்து பார்த்திங்கன்னா கிச்சனுக்கு வருவான்னு தெரில, என் பின்னாடியே தான் சுற்றிட்டு இருப்பான். கிச்சனை விட்டு நவரக்கூட மாட்டான். பாலுமே வந்து ஆறிடுச்சான்னு பார்த்தா லைட்டாக ஆறாத மாதிரி இருந்துச்சு. சரி கையோடு அதையும் ஊற்றி ஃபேனில் வச்சு ஃபேன் கடையில் வச்செல்லாம் ஆறிட்டு இருக்கட்டும், தம்பி கொடுத்து தூங்க வைக்கிற கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஆறுறதுக்காக ஊற்றி வச்சாச்சு. இதில் தோசை கறியிருமே, தோசை திருப்பி போட்டு போய் இந்த வேலையை செய்வோம். ஏன்னா உண்மையுமே ஒரு அம்மாவாக இருக்கிறது எவ்வளோ கஷ்டங்கிறது இப்போ தாங்க தெரியுது. ட்ரெஸ்ஸு துவைக்க போட்டிருந்தது மறந்தாச்சு. சரின்னு சொல்லிட்டு நைட்டு 10 மணி இருக்கும் நான் ட்ரெஸ் காய போடுறப்ப. நானும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹஸ்பண்டுக்கு தோசை ஊற்றி கொடுத்துட்டா வந்து நான் துணி காய போடுறக்கே வந்தேன். வந்து பார்க்குறப்ப பனி வந்து பார்த்திங்கன்னா 10. அதை ஃபுல்லாக காய போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற வேலையெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது. இன்னுமே வேலைகள் வந்து எனக்கு முடியல. ஏன்னா அப்போ தான் நினைப்பேன் நம்ம அம்மா எல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளே வளர்த்திருப்பாங்க. நாங்கள் 3 பேர், எங்கள் 3 பேர்த்தையும் பார்த்துட்டு வீட்டு வேலையும் அம்மா எப்படி பார்த்துருப்பாங்க அப்படிங்கிறத நான் வந்து அப்போ தான் யோசித்தேன். இன்னுமே அம்மா எல்லாம் கிரேட் தாங்க. நம்ம அம்மாவாகிறப்ப தான் வந்து நமக்கு அது தெரியுது. அப்படியே கையோட குட்டீஸோட ட்ரெஸ் எல்லாமே காய போட்டு எல்லா ட்ரெஸ்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா காய போட்டு முடிச்சாச்சு. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா பாதி தான், இன்னும் பாதியெல்லாம் வந்து துவைக்காமல் தான் வச்சுருக்கேன். டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் போட்டு துவைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சாச்சு. கையோடு வந்து பார்த்திங்கன்னா வெளியில் கமுத்தி வச்சுருக்கிற பாத்திரங்கள் எல்லாமே எடுத்து உள்ளே கமுத்துனா தான் உள்ளே இருக்கிறத எடுத்து வெளியில் கமுத்திட்டு சிங்கில் இருக்கிற பாத்திரங்களை க்ளீன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்தந்த பிளேஸில் எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு சோம்பேறித்தனம், அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அதை அப்படியே போட்டுட்டேன். கையோடு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு திருப்பி வந்து எல்லாத்தையுமே கமுத்தி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமுத்தி வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கமுத்துறேன் வந்துகிட்டே இருக்குதுங்க உள்ளிருந்து. என்னடா இது வந்துகிட்டே இருக்குது உள்ளிருந்து அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. எடுக்க வந்துகிட்டே இருக்குது. புதையல் வந்தால் கூட நல்லா தான் இருக்கும், ஏன்னா இதில் வரது வெறும் பாத்திரம் தாங்க, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக எல்லாத்தையுமே எடுத்து கமுத்தி வச்சாச்சு. அது குட்டீஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ டம்ளரில் தண்ணி குடிக்க ஆரம்பித்தாங்க. டம்ளர் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு 10 டம்ளர் டெய்லியும் வாஷ் பண்ண மாதிரி தான் இருக்குது. குடிச்சிட்டு அங்கங்கே போட்டு வந்துடுவாங்க. அதை நம்ம எடுத்து போட்டு க்ளீன் பண்ணி வைக்கணும். இதே தான் என்னோடய வேலையில் வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட்டடாக இருக்கிற ஒர்க்கு. கையோடு எல்லாத்தையுமே எடுத்து வச்சு க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். இதில் பாதி வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டும் ஹெல்ப் பண்ணாங்க. சிங்கில் இருக்கிற பாத்திரங்களாவே பாதி வந்து க்ளீன் பண்ணிட்டாங்க. வீட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா வேக்யூம் வந்து ஹஸ்பண்ட் தான் போட்டாங்க. நீ பாதி செய் நான் பாதி செய் அப்படின்னு சொல்லி சேர்ந்து தான் ஹெல்ப் பண்ணாங்க. அது வரைக்கும் நான் ரொம்பவே பிளஸ்டுன்னு தான் சொல்லுவேன். உன்னால் முடியுது நீ செய்கிற, உன்னால் முடியலன்னா நான் செய்கிறேன், அவ்வளோதான். 2 பேர் சேர்ந்து செஞ்சோம்னா ஈஸியாக வேலை முடிஞ்சு. நீ காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் குட்டீஸை பார்த்துக்கிறீல, அதுவே எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணுவாங்க. பாருங்க எல்லாத்தையுமே எடுத்து கமுத்தியாச்சு. கையோடு வந்து பார்த்திங்கன்னா வேக்கமும் போட்டு விட்டாங்க. வேக்கம் போடுறேன்னு சொல்லிட்டு என்னோடய ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் வேக்கம் போடாதீங்க. இல்லை நீங்கள் என் ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் ஒன்றும் போட வேண்டாம், இதுக்கு மட்டும் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக வந்து வீடு ஃபுல்லாக வேக்கம் போட்டு விட்டாங்க. அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது சிந்தி வடன்னு இதாக தான் இருக்கும். சரி சாட்டர்டே சண்டே வீடு க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஃபைனலாக கிச்சனுமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. க்ளீன் பண்ணதுக்கப்புறம் தான் கிச்சன் மாதிரியே இருக்குது. நைட்டே க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்த நாள் காலையில் நமக்கு சமைக்கிறதுக்கு கிச்சனுக்குள்ளே வரப்போ அவ்வளோ நல்லா இருக்கும். இந்த கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ஒரு மண்ணில் வந்து மணி பிளான்ட்டுன்னு ஒரு செடி ஒன்று வச்சுருந்தாங்க. அதுக்கு தண்ணி ஊற்றியே பல மாதங்கள் ஆன மாதிரி ஒரு ஞாபகம். சரி அதுக்கு தண்ணி ஊற்றி ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு கையோடு அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றிட்டு இருந்தேன். அப்படியே ஸ்நாக்ஸ்க்கு அடுத்த நாள் காலையிலுக்கு சுண்டல் வேக வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுண்டலுமே வந்து பார்த்திங்கன்னா ஊற வச்சுட்டேன். சரி கையிலே ஒரு குத்து மதிப்பு ஒரு அளவு எடுத்து போடுவோம், டம்ளார் படியெல்லாம் எதையும் காணுமே அப்படின்னு சொல்லிட்டு கையில் எடுத்து போட்டுட்டேன். அப்படியே எடுத்து போட்டு அதுக்கும் தண்ணி பிடிச்சி வச்சுட்டு கபோர்டை க்ளோஸ் பண்ணிட்டு தூங்குறதுக்கு போயாச்சுங்க. காலையில் என்ன சமைக்கிறதுன்னு வேறு திடீர்னு ஞாபகம். ஐயோ இன்றைக்கி என்ன சமைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து இன்றைக்கி வாங்கிட்டு இந்த பருப்புலேயே ஏதாவது ஒரு பருப்பு எடுத்து ஊற வைப்போம், காலையில் ஏதாவது ஒரு சமைச்சிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பருப்பு எடுத்து அதையும் வந்து பார்த்திங்கன்னா ஊற வச்சுட்டேன்.
இந்த பருப்பெல்லாம் என் ஹஸ்பண்ட் என்னன்னாங்க, இதெல்லாம் வந்து நைட் ஃபுல்லாக ஊறி அடுத்த நாள் காலையில் 6-7 விசில் ஊட்டினா தான் வேகும் அப்படின்னாங்க. சரி என்னமோ போங்க, நான் ஊற வைக்கிற காலையில் பார்த்து செஞ்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து நான் ஊற வச்சுட்டு அப்படியே வந்து தூங்க போயிடலான்னு சொல்லி கிளம்பியாச்சுங்க. லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு சூப்பராக ஒரு தூக்கத்தை போட்டுருவோன்னு கிளம்பிட்டு, நம்ம வீடியோ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்.